கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 வருஷம் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து அதுல இருக்கிற இன்கிரீடியன்ட் அது என்னென்ன பண்ணுது? அது எப்படி வந்திருக்கு? ஸ்டெம் செல்லாம் என்ன? அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆனா, அத இந்த வழி இல்ல, இந்த பாத்ல கொண்டுட்டு போங்க. இப்படி போனா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் வந்து கிளியரா இருக்கும் இந்த வழி. அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு ஆசான் மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மிஸ்டர் பிரின்ஸ் சார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இந்த ரூட்ல கொண்டு போனீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன டிப்ஸ் குடுத்திருக்காரு. அது மூலமா நம்ம வந்து இந்த புது வழி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கோம். யூசுவலா வந்துட்டு, "நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்" அப்படின்ட்டு நம்ம வள்ளுவர் வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நமக்கு சொல்லிக் குடுத்துட்டு போயிட்டாரு. அவங்கலாம் உண்மையாவே வந்து ஜீனியஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நாம இன்னைக்கு நெனச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுல நம்ம எல்லாம் புதுசு புதுசா ஏதோ கண்டுபிடிச்சுட்டு இருக்கோம். நெறைய இன்வென்ட் பண்ணிட்டு இருக்கோம்ன்னு. ஆனா இல்லங்க. பழைய விஷயத்த தான் நம்ம புதுசா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அப்ப இருக்கிறவங்க எப்பவோ இதெல்லாம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா, அந்த டிசீஸ் என்ன? அது எதனால வருது? அத எப்படி எப்படி அத வந்து தீர்க்கிறது? எப்படி போக்குறது? அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்றது தான் அது. இன்னைக்கு வந்து மருத்துவ உலகத்துல வந்து பேத்தாலஜிஸ்ட்ன்னு அதுக்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்ட வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது நோயியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நோய் வந்துச்சுன்னா, அந்த நோய்க்கான காரணத்த கண்டுபிடிக்கிறது தான் அந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலை. இப்படி சொல்லலாம். ஆனா, இன்னைக்கு அது ஒரு புறம் இருக்க, இன்னொன்னு நம்ம ஒரு டிசீஸ் வந்துச்சு. இப்ப தலைவலியோ, இல்ல காய்ச்சலோ, ஏதோ ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா, அதுக்கான டேப்லெட் நம்ம எடுப்போம். தலைவலி வந்துச்சுன்னா ஒரு சாரிடான் எடுப்பாங்க. இல்ல ஒரு ஃபீவரா ஒரு குரோசின், இல்ல டோலோ 650 இந்த மாரி நம்ம எடுப்போம். ஆனா, அது எடுக்கும்போது அதுக்குள்ள என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? எதனால அந்த அந்த டேப்லெட்ல என்ன இருக்கிறதுனால நமக்கு அந்த ஃபீவர் போகுது? அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் ஆராய்ச்சி பண்ணதே கிடையாது. அந்த பக்கமே போனதில்ல. அதனால பின்விளைவுகள் என்ன? அது எப்படி சரியாகுதுன்ற ஒரு முறை கூட நம்ம யோசிச்சதில்ல. அப்படி யோசிக்க போகும்போது, நாம இன்னைக்கு வருமுன் காத்தல வந்து சிறந்தது அப்படின்னு யோசிச்சு தான் நம்ம வந்து இந்த சப்ளிமெண்ட் இந்த துணை உணவ நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது, நாம இந்த இந்த சப்ளிமெண்ட் மூலமா நம்ம டிசீஸ்லாம் எப்படி கியூர் ஆகுது? எதனால கியூர் ஆகுது? என்ன ப்ராப்பர்ட்டினால இந்த விஷயம்லாம் போகுது? அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். செகண்ட். மாயமன் ஸ்கிரீன் தெரியுதா? ஷேர் ஆகல மேம். ஒன் செகண்ட். இப்போ இப்போ தெரியுது. எஸ் மேடம், இப்போ வந்துச்சு. சோ அந்த அடிப்படையில ஃப்ளை வெல்னஸ் நம்மளோட ஸ்டெம் செல் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட். இதுல இருக்கிற இன்கிரீடியன்ட் எப்படி காமனா ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய காமனான ஒரு வியாதியை எப்படியெல்லாம் போக்க போகுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதன் அடிப்படையில யூஸ்வலா வந்து எல்லாருமே வந்து அழகா இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா நினைப்பாங்க. இப்ப செலிபிரிட்டிஸ் மட்டும்தான் அழகா இருக்கணுமா? ஆக்ட்ரஸ் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் இவங்க மட்டும்தான் அழகா இருப்பாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது. நமக்கு நான் சில பேர் இப்பயும் அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தாலாம் பார்த்தோம்னா, சொல்லுவாங்க, "அட போப்பா நான் என்ன பண்ண போறேன்? அழகா இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஏன்னா எனக்கு வயசாயிடுச்சு." அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, எல்லாருக்குமே செலிபிரிட்டீஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. நமக்கு தன்னம்பிக்கை வரணும் அப்படின்னா, நாம நாம முதல்ல நம்மள எப்படி பார்க்குறோம் அப்படின்றது தான் இங்க விஷயம். அப்போ நீங்களே நம்மளோட செல்ஃப் க்ரூமிங்க பார்த்துட்டு, கண்ணாடியில பார்த்துட்டு உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வருதுல்ல, அதுதான் வந்து முதல் விஷயம். நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில எல்லாருக்குமே ஸ்கின் கேர் அண்ட் செல் ரெஜுனவேஷன் இதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஸ்கின் எப்படி க்ளோ பண்றது? அப்படி அதுக்கான இன்கிரீடியன்ட் இதுல என்னென்னலாம் இருக்கு? அப்படிங்கும்போது, இந்த கிரீன் ஆப்பிள் அதுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிரீன் ஆப்பிள் வந்து என்னென்ன வேலையெல்லாம் பாக்குது அப்படின்னா, நம்ம செல்ஸ் வந்து நியூ செல்ஸ ரெப்ளிகேட் பண்றதுக்கும், ஆ டேமேஜ் செல்ஸ வந்து எலிமினேட் பண்றதுக்கும், டெட் செல்ஸ் எலிமினேட் பண்றதுக்கும், டேமேஜ் செல்ஸ வந்து ரெஜுவினேட் பண்ணி குடுக்குறதுக்கும், பிளட் செல்ஸ கிளென்ஸ் பண்றதுக்கும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த கிரீன் ஆப்பிள் ரொம்பவே வந்து அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாத்துலயுமே வந்து இந்த கிரீன் ஆப்பிளோட ஸ்டெம் செல்ஸ் முழுமையா பயன்படுத்திட்டு வராங்க. அதுவும் கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். அதே மாதிரி அஸ்டாக்ஸாந்தின் நம்ம கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான
சிவப்பு பாசி அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்கிற அந்த பீட்டா கரோட்டினாய்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. ரிவர்ஸ் ஏஜிங் ப்ராப்பர்ட்டியாவும் நமக்கு செயல்படுது. அதன் மூலமா நம்ம ஸ்கின்ன வந்து நம்ம மறுபடியும் அந்த யங்கான ஒரு இதுக்கே கொண்டு போக முடியும் நமக்கு. அதே மாரி அதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளோட ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் ஸ்ட்ரெஸ் மூலமா நம்ம செல்ஸ் சேதம் அடையறதெல்லாம் வந்து ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது. கிளைசோடின், கிளையாடின் இது வந்து ஒரு விரி புரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன நமக்கு பண்ணுதுன்னா, நம்ம செல்லுலார் சிஸ்டத்த வந்து டேமேஜ் ஆக விடாம பிரிவென்ட் பண்ணி கொடுக்குது. இது மூலமா நம்மளோட செல்ஸ் பாதுகாக்கப்படுது. நம்மளோட செல்ஸ வந்து ரெஜெனரேட் பண்ணி கொடுக்கப்படுது. நம்ம பிளட் செல்ஸ வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்க போகுது. இதெல்லாம் நடக்கும்பொழுது கண்டிப்பா நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோவா தான் இருக்கும். இந்த 3 இன்கிரீடியன்ட்டுமே வந்து இந்த ஸ்கின்க்கு செல் ரிஜெனரேஷன் இது எல்லாத்துக்குமே நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து காம்ப்ளெக்ஸ். அதாவது சில பேருக்குலாம் பார்த்தோம்னா, ஸ்கின்ல வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும். அந்த இதெல்லாம் இல்லாம ஒரே ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்குது அப்படின்னா, இந்த செல் ரெஜெனரேஷன் மூலமா தான் அத பண்ண முடியும். உள்ள இருக்கிற விஷயங்கள் சரி பண்ணாம, வெளியில நம்ம எவ்வளோதான் கிரீம் கொண்டு வந்து யூஸ் பண்ணினாலும் அது சரியாகவே ஆகாது. அதன் அடிப்படையில இந்த 3 இன்கிரீடியன்ட்டுமே நம்மளோட ஸ்கின் காம்ப்ளெக்ஸுக்கும், நம்மளோட செல்ஸ் ரெஜெனரேஷனுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் ஐ ஹெல்த். இன்னைக்கு பொறந்த குழந்தைங்க மட்டும் தான் கண்ணாடி போடல அப்படின்னு சொல்லலாம். 1 வயசுல இருந்தே குழந்தைங்க வந்து ஸ்பெக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா, ஒண்ணு வந்து நமக்கு வந்து நர்வ் சிஸ்டம் பிரச்சனை வர்றது ஒரு காரணம் இருக்கலாம். இல்ல ஹெரிடிட்டி இந்த மாதிரியான ஒரு காரணம் இருக்கலாம். நிறைய காரணங்கள் அடுக்கிட்டே போலாம். அந்த ஐ ஹெல்த் வந்து விஷன் ஹெல்த் நமக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு இதுல 3 இன்கிரீடியன்ட் இருக்கு. அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 10 வகையான விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம நேத்து ஒரு மீட்டிங்ல வந்து பிரின்ஸ் சார் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் நெறைய பேர் இருப்பாங்க. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து ஏகப்பட்ட பீப்பிள் இருப்பாங்க. ஆனா, ஒரு சில பேர் தான் நம்ம வந்து மனசுல வச்சிருக்கோம். ஏன்னா, ஒரு ஸ்டெப் மேல நின்னு பேசுனாங்க அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஐ ஹெல்த் அப்படின்றது பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா, அதுக்கு மெயினா இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பில்பெர்ரி, பிளாக் கரண்ட், கிளைசோடின், கேண்டலோப் இது 3மே வந்து ஐ ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த பில்பெர்ரி வந்து நம்ம ஐ ஃபேட்டிக் அதாவது சோர்வா இருக்கும் இல்லையா? தசை சோர்வுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கு வந்து இந்த பில்பெர்ரின்றது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாரி பிளாக் கரண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பிளட் சர்க்குலேஷன் நெறைய இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த பிளட் ஃப்ளோ தான் நமக்கு உடம்புல எல்லா பார்ட்டுக்குமே வந்து ஆக்ஸிஜனையும், ஊட்டச்சத்துக்களையும் கரெக்ட்டா கொண்டு போய் சேர்க்கிறது இந்த பிளட் ஃப்ளோ தான். பிளட் சர்க்குலேஷன் தான். இது இல்ல ப்ராப்பரா இல்ல அப்டின்னா, நமக்கு ஆக்ஸிஜன் கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து கேரி பண்ணிட்டு போக முடியாது. அப்ப அது எல்லாமே வந்து கரெக்ட்டான இடத்துக்கு எல்லா பார்ட்டுக்கும் போய் சேரல அப்டின்னா, நமக்கு அதுவுமே வந்து ஒரு பெரிய நோய் தாக்கத்த ஏற்படுத்தக்கூடும். அந்த விஷயத்துல இந்த பிளாக் கரண்ட் அப்படின்றது நம்மளோட பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அப்ப பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆச்சுனா தான் இந்த பிளட் வெசல்ல எல்லாம் கிளியரா போச்சுனா தான் ஐ ஹெல்த் நமக்கு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். விஷன் சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னா இந்த பிளட் சர்க்குலேஷன் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கணும். பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கணும். அந்த அடிப்படையில பிளாக் கரண்ட் வந்து ஐ ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு இன்கிரீடியன்ட்டா இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்னு கிளைசோடின், கேண்டலூப். இதுல இருக்கிற இந்த பீட்டா கரோட்டின் வந்து நமக்கு வந்து விட்டமின் ஏ கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது மூலமா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். விட்டமின் ஏ தான் வந்து ஐ ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு விஷயம் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதன் அடிப்படையில இந்த பீட்டா கரோட்டினைடு வந்து நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா வந்து விஷன் சப்போர்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு சொல்லலாம். பீட்டா கரோட்டினைடு நெறைய விஷயத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. நம்ம பாடியில வந்து வெள்ளை அணுக்கள் உற்பத்திக்கு எல்லாம் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. வெள்ளை அணுக்கள் தான் ஆக்ஸிஜன் கேரியர்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து இதுல அடுக்கிட்டே போலாம். ஆனா, இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் தான் சொல்ல முடியுன்றதுனால, லிமிட்டடா எடுத்து உங்களுக்கு மெயின் பாயிண்ட்ட நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த 3 இன்கிரீடியன்ட்டுமே நம்மளோட விஷன் ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. பில்பெர்ரி, பிளாக் கரண்ட், கிளைசோடின், கேண்டலூப். டயபெட்டிக்ஸ் இன்னைக்கு வந்து தடுக்கி விழுந்தா எல்லாருமே முன்னொரு காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு ராஜ வியாதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ரொம்ப ரேரா வரும். அது பணக்கார வியாதி அப்படிலாம் சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு
ஒரு டீனேஜ் பிள்ளைங்களுக்கு கூட டயபெட்டிக் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு அது எதனால அப்படின்னா, ஒண்ணு வந்து ஹெரிடிட்டியா இருக்கலாம். இல்ல அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகளா இருக்கலாம். அவங்க எல்லாமே வந்து பழக்கவழக்கத்தினால வரக்கூடிய ஒரு வியாதி தான். இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ்லி சொல்ற மாரி நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான் இது எல்லாமே. இந்த டயபெட்டிக் கியூர் பண்றதுக்கு இதுல கிட்டத்தட்ட ஒரு நெறைய இன்கிரீடியன்ட் இதுல நான் 4 இன்கிரீடியன்ட் மட்டும் ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்லியிருக்கேன். அகைபெரி, சன் ஃபைபர், பில்பெரி, ஸ்டிவியா. இது எல்லாமே வந்து நம்மளோட இந்த பெரி ஐட்டம் அப்படின்னாவே மோஸ்ட்லி வந்து நம்மளோட பிளட் சுகர் லெவல்ல வந்து ரெகுலேட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த விதத்துல நமக்கு அகைபெரி அண்ட் பில்பெரி இது 2மே நமக்கு இருக்கு இதுல. அதே மாதிரி ஸ்டிவியா இது வந்து நம்மளோட இன்சுலின் ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. இதுல இருக்கிற இந்த லீபோசைட்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளோட பிளட் சுகர் லெவல்ல ரொம்பவே ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். இது ஒண்ணு. செகண்ட் திங் சன் ஃபைபர். சன் ஃபைபர் வந்து இது வந்து ஒரு ப்ரீபயோட்டிக் உணவு அப்படின்னு சொல்லலாம். கொத்தவரங்காய் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இது ப்ரீபயோட்டிக் எதுக்கு அப்படின்னா, நம்மளோட ப்ரோபயோட்டிக்கான ஒரு உணவா பயன்படுத்தினா ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியான ஒரு உணவுப் பொருள் அப்படின்றதுனால, நம்ம வந்து இந்த போஸ்ட் மீல் சுகர் ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. போஸ்ட் மீல்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சில பேருக்கு வந்து வந்து சுகர் வந்து ரைஸ் ஆயிடும். அந்த மாரி விஷயத்தெல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த கொத்தவரங்காய் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் ஃபுட்ல வந்து சன் ஃபைபர் வந்து நெறைய எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நமக்கு வந்து இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதன் அடிப்படையில இந்த 4 இன்கிரீடியன்ட்டுமே வந்து நம்மளோட டயபெட்டிக்கு ரொம்பவே வந்து ஒரு சப்போர்ட்டிவான இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். லங் டிசீஸ். இன்னைக்கு லங் டிசீஸ் வர்றதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. அதன் அடிப்படையில லங் டிசீஸ்ல என்னென்னலாம் அடங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்கியூஸ் மீ. லங் டிசீஸ்ல என்னென்னலாம் அடங்கும் அப்படின்னா, ஷார்ட்னஸ் ஆஃப் அதாவது மூச்சு திணறல் பற்றாக்குறை ஒரு விஷயம் சொல்லலாம். 2வது பிரான்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்துமா, அலர்ஜிக் இஷ்யூ இது எல்லாமே வந்து லங் டிசீஸ்ல தான் வந்து கவர் ஆகுது. நெறைய இருக்கு லங் டிசீஸ்ல. அது அடிப்படையா பார்க்கும்போது, இதுல 3 விஷயங்கள் நம்மளோட லங் டிசீஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. ஒண்ணு வந்து கோஸ்பெர்ரி, செகண்ட் திங் பொசுல்லா செரட்டா, தேர்ட் வந்து டைகர் மில்க் மஷ்ரூம். இது 3மே ரொம்ப சப்போர்ட் எல்லாம் நம்மளோட லங் கெப்பாசிட்டிய வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லலாம். இதுல வந்து ஆன்டி அலர்ஜிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இன்னொன்னு நம்மளோட ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் அந்த மூச்சு திணறல் இருக்கு இல்லையா? அத வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு இன்கிரீடியன்ட்ஸ். காஃப், ஆஸ்துமா, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், ஸ்னீசிங் இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. லங் ஓரியன்டடான இதெல்லாம். அதெல்லாம் சரி பண்றதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட் டிசீசஸ். ஹார்ட் டிசீஸும் அதே மாரி தான். ஹார்ட் டிசீஸ் அப்படின்றது இன்னைக்கு ஒரு எந்த வியாதி முன்னாடிலாம் ரொம்ப ரேரா இருக்கிற டிசீஸ் எல்லாமே இப்ப வந்து ரொம்ப காமனா ஃபீவர், கோல்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். எல்லாமே நம்மளோட வாழ்வியல் முறை மாற்றத்தினால பெரிய பெரிய வியாதி எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு ஃபீவர், கோல்டுன்ற அளவுக்கு நார்மலா தடுக்கி விழுந்தா ஃபீவர், கோல்டு மழையில் நனைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இப்ப தடுக்கி விழுந்தா ஹார்ட் டிசீஸ், தடுக்கி விழுந்தா டயபெட்டிக் அந்த மாதிரி இது வந்து ஒரு காமன் வியாதியா இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில ஹார்ட் டிசீஸ்க்குன்னு இதுல கிட்டத்தட்ட 4 இன்கிரீடியன்ட் கிட்ட இருக்கு. மெயின் இன்கிரீடியன்ட் ஒன்னு வந்து கிரீன் ஆப்பிள், செகண்ட் திங் பொமோகிரானட், தேர்ட் வந்து ப்ரோக்கோலி, ஃபோர்த் கிளைசோடின் கேண்டலோப். கிரீன் ஆப்பிள் பயன்படுது நமக்கு அப்படின்னா நம்ம பாடியில இருக்கிற எல்டிஎல் நமக்கு எல்டிஎல்ன்றது பேட் கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல்ன்றது குட் கொலஸ்ட்ரால். எல் லெவல்ல வந்து ரெடியூஸ் பண்ணி ஹெச்டிஎல் லெவல்ல வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கறது தான் இதனோட வேலை. அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் கிரீன் ஆப்பிள்ல நிறையவே இருக்கு. செகண்ட் ஒன் பொமோகிரானட். பொமோகிரானட் வந்து நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல்ல ரெடியூஸ் பண்றதுக்கும் நம்மளோட பிளட் வெசல்ல ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லலாம். இந்த பிளட் வெசல் வந்து கிளீனா கரெக்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு அந்த பிளட் ஃப்ளோன்றது நமக்கு கரெக்டா கிடைக்கும். பிளட் ஃப்ளோ கரெக்டா இருந்துச்சுன்னா தான் நமக்கு நம்ம ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி நமக்கு அந்த ஆக்சிஜன் கேரி பண்ணி போறது, நியூட்ரிஷன்லாம் கேரி பண்ணி போறது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ப்ராப்பரா இருக்கணும்னா அந்த பிளட் வெசலும் வந்து கிளீனா இருக்கணும் அப்படின்றதான் விஷயம். தேர்ட் ஒன் ப்ரோக்கோலி. ப்ரோக்கோலி வந்து நம்மளோட கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்ல இருந்து நம்மள
வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதுல இருக்கிற பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வரவிடாம ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குது. தென் வாட்டர்மெலன், அந்த வாட்டர்மெலன் தான் நம்ம வந்து கிளைசோடின் கேண்டலோப் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த மெலன் பழம். இது வந்து பொட்டாசியம் வந்து அதிகமா இருக்கு. இந்த பொட்டாசியம் வந்து என்ன பண்ணுதுன்னா பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குது. ஸோ பிளட் ப்ரெஷர் நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம்னாவே மோஸ்ட்லி நமக்கு ஹார்ட் டிசீஸ்ல இருந்து நம்மள அவாய்ட் பண்ணிக்கலாம், ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். சரி, சிக்ஸ்த் ஆன்டி கேன்சரஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டி. ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா அதுக்கு முதன்மையான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா முதன்மையான ஒரு இன்கிரீடியன்ட் நம்ம டர்மரிக் சொல்லலாம். தென் பிளாக் கரண்ட், பொமோகிரானேட், கருஞ்சீரகம், பிளாக் கியூமின் சீட், கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட். இந்த டர்மரிக்ல இருக்கிற ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ், அதாவது ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, குர்குமின், இது வந்து எந்த மாதிரியான கேன்சர் செல்ஸ் இருந்தாலும் அதை ஃபைட் பண்ணி அதை கில் பண்றதுதான் அதனுடைய முதல் வேலை. அந்த விதத்துல நமக்கு இதுல டர்மரிக் இருக்கு. பிளாக் கரண்ட், இது வந்து நமக்கு பாடியில ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ் நமக்கு செயல்படுது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியா செயல்படும் போது நமக்கு பாடியில எங்கே இருந்தாலும் அந்த அழற்சி, உள்ள இருக்கிற அந்த வீக்கம், இது எல்லாத்தையும் குறைச்சி நமக்கு ஹீல் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு டெட் செல்ஸோ டேமேஜ் செல்ஸ் உருவாகி டெட் செல்ஸா மாறி அந்த இடத்துல அந்த செல்ஸ்லாம், பழைய செல்ஸ்லாம் அக்குமுலேட் ஆகி நமக்கு ஒரு கேன்சரா உருவாகிற விஷயத்த வந்து இது தடுத்து கொடுக்குது. அதே மாதிரி பொமோகிரானேட் ஆன்டி மைக்ரோபயல் ப்ராப்பர்ட்டிஸ், அதேதான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் உள்ள ஏற்படாம ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி மைக்ரோபயல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே நம்ம பொமோகிரானேட்ல இருக்கு. ஸோ அந்த விதத்துல இது ரொம்பவே சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லலாம். பிளாக் கியூமின் சீட், இது வந்து கேன்சர் செல் growth வந்து வளர விடாம கண்ட்ரோல் பண்ணும். நம்ம நிறைய பிளாக் கியூமின் சீட் அப்படின்னா எல்லா விஷயத்துக்குமே நமக்கு தெரியும். இது எல்லாத்துக்குமே சாவு தவிர எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு ஒரு இன்கிரீடியன்ட் அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் தெரியும். ஆனா எந்த அடிப்படையில் அது வேலை பார்க்குதுன்னா கேன்சர் செல்லை வளர விடாம தடுக்கிறது. யூஸ்வலா நம்ம ஸ்போர்ட்ஸ்ல சொல்லுவோம், நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம விளையாடணும்னு இல்லை, நமக்கு ஆப்போனண்டா விளையாடுறவங்களை வந்து விளையாட விடாம தடுத்தாவே போதும்னு ஒரு டிப்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி இது நம்ம பாடியில வளர விடாம தடுத்துச்சாவே இருக்கிற செல்லை அழிக்கிறதுக்கு நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் செய்வோம். பட் வளர விடாம தடுக்கும் போது நமக்கு இது ஒரு மெயினான இன்கிரீடியண்டா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் கிரேப் சீட், இது வந்து நமக்கு ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் அந்த அப்படின்ற ஒரு விஷயத்த ரெடியூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நம்ம ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் ஆகும்போது தான் நம்மளோட டிஎன்ஏவே போய் அது பாதிக்கும், நம்மளோட டிஷ்யூஸ் பாதிக்கும், நம்மளோட செல்ஸ் பாதிக்கும். இதெல்லாம் பாதிப்படைகிறதுனாலதான் நமக்கு இந்த மாதிரி கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயமே உருவாகுது. அப்போ அதெல்லாம் இது வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ இந்த 5 இன்கிரீடியன்ட்மே நமக்கு ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டியா செயல்படுது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸாவும் செயல்படுது. நெக்ஸ்ட் லிவர் ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து லிவர் ஹெல்த் அப்படின் போது இன்னைக்கு வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்றது ஒரு ஸ்டைலிஷா போயிடுச்சு. 199 பேரு எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்றது ஒரு கூலான ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபேட்டி லிவர்ல நிறைய விஷயம் இருக்கு. எந்தெந்த மாதிரியான ஃபேட்டி லிவர்லாம் இருக்கு அப்படின்னா, ஒண்ணு நம்ம நான்வெஜ் நிறைய இருக்கிறதுனால வரும், இன்னொன்னு ஃபேட் ஐட்டம் நிறைய சாப்பிட்றதுனால வரும், இன்னொன்னு ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்றதுனால வரும். இந்த 3 விஷயமும் நமக்கு வர்றதுனால நமக்கு வகை வகையா பிரிச்சு நமக்கு ஒரு ஃபேட்டி லிவர் வருது. அதன் அடிப்படையில நமக்கு இந்த பிளாக் கியூமின் சீடு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லலாம். பிளாக் கியூமின் சீட் வந்து லிவர் டேமேஜ் ஆகாம, லிவர் செல்ஸை வந்து டேமேஜ் ஆக விடாம ப்ரிவென்ட் பண்றதுல ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இன்னொன்னு லிவர் டீடாக்சிஃபிகேஷனுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கோஜ்பெரி வந்து ப்ரீவியஸ்லி நான் சொன்னேன் இல்லையா, ஆல்கஹால் இண்டக்டட் ஃபேட்டி லிவர், இந்த விஷயங்கள் வராம தடுக்கிறதுல இது ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு இன்கிரீடியண்டா செயல்படுது. தென் லிவர் செல்ஸை டேமேஜ் ஆக விடாமையும் இது பாதுகாக்குது. ரொசெல்லா ஃபிளார்ஸ் வந்து நம்மளோட லிவர்ல இருக்கிற லிபிட் லெவல்ல ரெடியூஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. லிபிட்னா கொழுப்பு, அந்த லிவர்ல சேர்ந்திருக்கிற கொழுப்பை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாவே வந்து இது 3 இன்கிரீடியன்ட்மே நம்மளோட லிவர் ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். நியூரோ டிசார்டர் அப்படின் போது இதுல வந்து ஏகப்பட்ட வியாதிகள் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம்.
இன்னைக்கு ஃபிட்ஸ் வர்றது கூட நியூரோ டிசார்டர் தான் அப்படின்னு தான் சொல்லணும். அல்சைமர், பார்க்கின்சன்ஸ், ஹண்டிங்டன்ஸ், அல்சைமர்ன்றது மறதி நோய், பார்க்கின்சன்ஸ் ஷிவர் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அது மாதிரியான ஒரு நோய். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், நரம்பு தளர்ச்சி நோய், வெரிகோஸ் வெயின், இது எல்லாமே வந்து நியூரோ டிசார்டர்னால வர ஒரு விஷயம்தான். இதுக்கு 3 இன்கிரீடியன்ட் நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு இந்த விஷயத்துல. ஒன்னு ரிஷி மஷ்ரூம், இன்னொன்னு ஜின்சிங் எக்ஸ்ட்ராக்ட், தேர்ட் ஒன் ரொசெல்லா ஃபிளவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷி மஷ்ரூம் வந்து நம்மளோட நர்வ் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆக விடாம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, நியூரோ இன்ஃப்ளமேஷன் ஏற்பட விடாம இது வந்து ரொம்பவே தடுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி இந்த ஜின்சிங் வந்து நம்மளோட மெமரி ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. ரொசெல்லா வந்து நம்மளோட நியூரோ ஹெல்த்தை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிறதுனால நம்மளோட நர்வ் டேமேஜ் ஆக விடாம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அனெக்சிட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராம தடுக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த செடோட்டிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து காம் டவுன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் நம்ம இந்த ரிஷி மஷ்ரூம்ல நிறையவே இருக்கு அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஓவராலா வந்து நமக்கு நம்மளோட நியூரோ ஃபங்க்ஷன்லாம் ப்ராப்பரா நடக்கணும், நியூரோ சிஸ்டம்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த 3 இன்கிரீடியன்ட்டும் நம்ம இருக்கிறதுனால இது தாராளமா வந்து இது எடுக்கப்படும் போது நமக்கு நியூரோ சிஸ்டத்துல மூலமா நமக்கு என்னென்ன வியாதிகள்லாம் வருதோ, அல்சைமர், பார்க்கின்சன்ஸ், ஹண்டிங்டன்ஸ், ஹைப்பர் ஆக்டிவ், வெரிகோஸ் வெயின், இந்த மாதிரி என்ன மாதிரி வியாதிலாம் இருக்கோ நியூரோ சம்பந்தப்பட்டது, இது அனைத்துமே சரியாகிறதுக்கான விஷயங்கள் இதுல இருக்கு. 9th வந்து ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து தடுக்கி விழுந்த உடனே வந்து போன் பிரச்சனை, இது ஃப்ராக்சர், சின்ன சின்ன பசங்களுக்கு கூட வந்து டீத் இஷ்யூ எல்லாம் வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா இருக்கிறதே ஒரு 6 பல்லோ 7 பல்லு தான் இருக்கு அந்த குழந்தைக்கு. ஆனா அந்த டீத் எல்லாமே வந்து வீக் ஆயிட்டு, ஒரு சின்னதா ஒரு ஒரு சாஃப்டான ஒரு ஆப்பிள் கடிச்சா கூட வீக் ஆயிட்டு அந்த பல்லு எல்லாம் உடைஞ்சிருச்சு. அந்த குழந்தைய அவங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஃபுல்லாவே வந்து இவங்களுக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி நிறைய இருக்கு, அது ரொம்ப வீக்கா இருக்கிறதுனாலதான் இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பிறந்த குழந்தைங்கள்ல இருந்து நம்ம 70, 60, 70 வயசு பெரியவங்க வரைக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. எதனாலன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம், மினரல் டெஃபிஷியன்சி அப்படின்றத சொல்லலாம். முக்கியமா வந்து இந்த கால்சியம் டெஃபிஷியன்சிக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். எப்படின்னா, நாம கால்சியம் மட்டும் கிடையாது, மினரல்ஸ், கால்சியம், மக்னீசியம், செலீனியம், சிங்க், துத்தநாகம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 74 ட்ரேஸ் மினரல்ஸ் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்தது இருந்தாதான் நமக்கு வந்து போன் ஹெல்த்தும் டீத் ஹெல்த்தும் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதன் அடிப்படையில நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நம்ம இன்னைக்கு ஒரு கீரை சாப்பிட்டுட்டோம்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து நேத்து கீரை சாப்பிட்டேன், எனக்கு கால்சியம், மக்னீசியம், இந்த மினரல்ஸ்லாம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சு, அதனால நாளைக்கு சாப்பிட தேவையில்ல, வாரத்துல 2 நாள் கீரை சாப்பிட்டா போதும் அப்படின்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். தட் இஸ் நாட், அப்படி கிடையாது. அதாவது ஒரு சின்ன உதாரணம் எப்படின்னா, நம்மளோட போன்ல இருக்கிற மினரல்ஸ் அண்ட் கால்சியம் தான் பேங்க் பேலன்ஸ் மாதிரி. நம்மளோட டெய்லி ஃப்ளோ இருக்கு இல்லையா, டெய்லி நம்ம பிளட்ல கேரி பண்ணி போகுது இல்லையா டெய்லி யூஸ்க்கு, அதுதான் வந்து நம்மளோட டெய்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பர்ஸ்ல வச்சிருக்கிற பாக்கெட் மணி அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட ஏர்னிங்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம டெய்லி சாப்பிட்றோம் பாருங்க, நம்ம டெய்லி எவ்வளவு கால்சியம் மினரல் சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளோட ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏர்னிங்ஸ் இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, பாக்கெட் மணிக்கு பர்ஸ்ல பணத்தை வச்சுக்கிறதுக்கு எங்க போய் எடுப்போம், பேங்க்ல போய் தான் நம்ம எடுப்போம். அப்ப எங்க போய் எடுப்போம் அப்படின்னா, இது கால்சியம் மினரல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது எங்க கொண்டு போய் எடுப்பாங்கன்னா, நம்ம போன்ல இருக்கிற மினரல்ஸ் எல்லாத்தையும் தூக்கிடும். அப்ப போன்ல இருக்கிற மினரல்ஸ் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும், போன் டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும். அதுதான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எலும்புருக்கி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. போன் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 ஸ்டெப் சேர்ந்த மாதிரி நம்ம ஏறணும்னா அந்த போன் வந்து உடைஞ்சு போயிடும். இந்த விஷயங்கள்லாம் இப்படிதான் ஏற்படுது. சோ நம்ம
வந்து கால்சியம் அப்படின்ற விஷயம், கால்சியம், மெக்னீசியம் இந்த மினரல்ஸ் எல்லாமே டெய்லியுமே நம்ம இன்டேக் பண்ணணும்ன்றது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில நமக்கு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை, இந்த ஜாயிண்ட் ஹெல்த் பிரச்சனை இதெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா, அதுக்கான இன்கிரீடியன்ட் இதுல அக்வாமின் அண்ட் கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட். இந்த அக்வாமின்ல கிட்டத்தட்ட மல்டி மினரல்ஸ் இருக்கு. இட் கண்டெய்ன்ஸ் 74 ட்ரேஸ் மினரல்ஸ். அது நம்ம ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி செலீனியம், சிங்க், மக்னீசியம், கால்சியம், அயன் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 74 ட்ரேஸ் மினரல்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட்லயுமே வந்து நம்ம போன் ஹெல்த் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதுல ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா நம்ம அந்த கிரேப் சீடை பெருசா நம்ம மதிக்கவே மாட்டோம். ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை, ஜாயிண்ட் ஹெல்த் பிரச்சனை வராம இருக்கணும்னா அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னா அந்த 2 இன்கிரீடியன்ட்டை நம்ம சொல்லலாம். கட் ஹெல்த் அப்படின் போது நமக்கு வந்து யாருமே அதை பத்தி பெருசா நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்பெல்லாம் அந்த அளவுக்கு நம்மளோட சிட்டி லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்பவே மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம கத்திப்பாரா பிரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு உண்மையாவே ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிசினஸ் மட்டும் நடந்தா போதாது, சமுதாயமும் நல்லா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில யோசிக்கணும். ஆனா இன்னைக்கு ஒரு மணிக்கு 2 மணிக்கு எல்லாமே வந்து இன்னைக்கு பிரியாணி ஷாப் பயங்கரமா ஓபன் பண்ணிருக்கு. பட் அவங்களோட பிசினஸ்க்கு பண்ணாலும் நாமளும் வந்து என்ன பண்றோம், அதை பார்த்து நமக்கு ஒரு பாஸ் பட்டன் நமக்கு வச்சுக்காம நம்மளும் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தாலும் டயத்துக்கு சாப்பிட்றோமா, என்ன டயத்துக்கு சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோம், என்ன மாதிரியான உணவுலாம் சாப்பிட்றோம், அதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு நாளும் யோசிச்சது கிடையாது. அந்த மாதிரி யோசிக்காம நம்ம சாப்பிட்டு நிறைய பின்விளைவுகள் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம். அதுதான் வந்து ஒபேசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டெம் செல்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெயிட் ரெடியூஸும் பண்ணும், வெயிட்டை கெயினும் பண்ணி கொடுக்கும். வித் டீடாக்சிஃபிகேஷன் மூலமா அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம நிறைய கெட்ட விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்டு அன்டயத்துல சாப்பிட்டு நம்ம இன்னைக்கு வந்து நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை வந்து ரொம்பவே வந்து ஆஹ் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதன் அடிப்படையில நமக்கு இந்த ப்ரோபயோட்டிக் ரொம்பவே அவசியமா இருக்கு. ப்ரோபயோட்டிக் அப்படின்றது நம்ம கட்ல அதாவது இன்டெஸ்டின்ல இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். நுண்ணுயிரி இந்த நல்ல பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லலாம். இது நிறைய இருந்துச்சுன்னா தான் நாம சாப்பிட்ற உணவுகள் எல்லாம் வந்து செரிக்கப்பட்டு முறையான முறையில சரியான முறையில வந்து அது வந்து டீடாக்சிஃபிகேஷன் நடக்கும். இதுக்கு இந்த ப்ரோபயோட்டிக் நிறைய எண்ணிக்கை வந்து நமக்கு நம்மளோட இன்டெஸ்டின்ல வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்னா சில ப்ரீபயோட்டிக் உணவுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கப்படும் போதுதான் நமக்கு வந்து இந்த ப்ரோபயோட்டிக் அந்த லிவிங் ஆர்கானிசம் அந்த நுண்ணுயிரியோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அது அதிகமாகும் போதுதான் நமக்கு குடல் ஆரோக்கியம் வந்து கரெக்டான முறையில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதன் அடிப்படையில பார்க்கும்போது இந்த ப்ரீபயோட்டிக் எல்லாம் எதுல இருந்து வருது அப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸ், கீரை. ஆனா ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி இந்த சிக்கரி ரூட் நம்ம சொல்லுவோம் யூஸ்வலா எனக்கு காலையில எந்திரிச்சு ஒரு காஃபி குடிச்சாதான் நான் வந்து ரெஸ்ட் ரூம்க்கே என்னால போக முடியும் அப்படின்னு அதை பெருமையா சொல்லுவோம் இல்லையா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அந்த காஃபில இருக்கிற சிக்கரி ரூட்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரீபயோட்டிக் போயிட்டு நம்ம இன்டெஸ்டின்ல வேலை செய்யுது. அதனாலதான் நமக்கு அந்த டீடாக்சிபிகேஷன் அந்த எலிமினேட் பண்ற விஷயங்கள் எல்லாம் கரெக்டா நடக்குது. அதுதான் நம்ம அது நமக்கு தெரியாம நம்ம யூஸ்வலா வந்து நம்ம காஃபி குடிச்சாதான் நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சோ அதன் அடிப்படையில இந்த வெஜிடபிள்ஸ், சிக்கரி ரூட் இதுல எல்லாமே வந்து ப்ரீபயோட்டிக் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரீபயோட்டிக் அந்த ப்ரோபயோட்டிக் இது 2மே நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே அவசியம். நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்றதுக்கும், டைஜஷன் வந்து ப்ராப்பரா நடக்கிறதுக்கும், மெட்டபாலிசம் சப்போர்ட் பண்றதுக்கும் இந்த ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக் ரொம்ப அவசியம். இதுதான் வந்து நம்மளோட ஸ்டொமக் அப்செட் வராம பாதுகாக்கும். நம்ம ஸ்டொமக்ல எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா நம்ம உடம்புல எங்கேயுமே எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா ஆணிவேரே வந்து ப்ராப்ளமே எங்க கிரியேட் ஆகுதுன்னா வயத்துல இருந்துதான், நம்மளோட டைஜஷன் சிஸ்டத்துல இருந்துதான் நமக்கு எல்லா ப்ராப்ளமுமே கிரியேட் ஆகுது. அதன் அடிப்படையில நம்ம கட் ஹெல்த்துக்கு தேவையான 2 விஷயமுமே வந்து இந்த நம்மளோட ஃபைவ் வெல்னஸ் ஸ்டெம் செல்ஸ்ல உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்பயுமே வந்து நமக்கு வந்து நேச்சர் வந்து நமக்கு நல்ல விஷயத்தை தான் பழகி கொடுக்கும். நாம தான் நேச்சர் கிட்ட இருந்து தூர விலகி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than cure. Thank you all. Over to you, sir. தேங்க்யூ ரேந்து மேம், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப ப்ரீஃபாக நல்லா தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக வந்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த ப்ராடக்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ப்ராடக்டை நம்ம இன்னொருத்தருக்கு அறிமுகப்படுத்துறதுனால என்ன நமக்கு ப்ராஃபிட், அந்த பெனிஃபிட்டை சொல்றதுக்கு நம்ம சக்தி சார் வெல்கம் பண்ணலாம். சக்தி சார். எஸ் மேடம். வெல்கம் சக்தி சார். இன்கம் இப்போ நிறைய வெரைட்டி இன்கம் வந்திருக்கு. அதை பிரீஃபா நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். வெல்கம் சக்தி சார். ஓகே. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு பிரசன்டேஷன் எல்லாம் பார்த்தோம். உண்மையிலேயே ஏன்னா வந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, அதாவது நம்ம சின்ன வயசுல அட்வைஸ் பண்ணி வளர்த்துப்பாங்கல்ல, ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தணும்னா அந்த மேல தெளிச்சு பிரோஜனம் கிடையாது, அந்த ரூட்ல ஊத்தணும். அந்த ரூட்ல ஊத்துனாதான் அந்த செடி ப்ராப்பரா வந்து வளரும் அப்படின்றதா கான்செப்ட். அதைத்தான் இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பல முறை பல பிரசன்டேஷனை பார்த்ததை இன்னைக்கு வந்து மேடம் வந்து ஒவ்வொரு டிசீஸும் எப்படி கியூர் ஆகுது, சும்மா சாப்பிடுங்க கியூர் அப்படிலாம் இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. எதனால கியூர் ஆகுது அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை இன்னைக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓரளவு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் வந்து இன்னைக்கு எடுத்திருக்காங்க. உண்மையிலே இந்த தகவல் வந்து இதை சார்ந்த யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பா இந்த அறிவு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு போய் சேர்க்கும் போது அதனால அவங்க உண்மையிலேயே எத்தனை கோடி லட்சம் வந்தாலும் உடல் சரியா இல்லைன்னா அந்த அத்தனை பணமும் வேஸ்ட். ஆனா இன்னைக்கு ஃபாஸ்ட் ட்ராக்ல உலகம் வந்து வந்துட்டு இருக்கு. ஏஐன்றாங்க, சார்ஜ் எப்படின்றாங்க, நம்ம போய் சொன்னா போதும் அதை செய்துன்றாங்கல்ல. அந்த ஏஐ தான் சொல்லுது செல்லுலார் நியூட்ரிஷன் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுது. ஓகேவா? ஆனா இந்த உண்மை தகவலை நாலேஜ் எடுத்து அந்த நாலேஜை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் காசு இப்போ. ஓகே, ஸோ நம்மலாம் எல்லாரும் ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ் இருக்கோம். சில பேர் பிசினஸ் பண்றோம், சில பேர் ஒரு கம்பெனில வேலை பார்க்குறோம். ஆனா என்னோட அங்கிள் இருக்கார்ல, வாரன் பஃபட், அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாம் நல்லா இருக்கும்போதே, நல்ல உடல் பலம் மனபலம் இருக்கும்போதே நம்ம இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ணிக்கலன்னா நம்ம லைஃப் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும், சாகரவர்களும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னொரு ஸ்டேட்மெண்ட், நம்ம அப்பா அம்மா எல்லாம் 50-60 வருஷம் உழைச்சிட்டு ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் உட்காந்து அதை வர சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ அப்படிலாம் இல்லைங்க. இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு, சோர்ஸ் நிறைய இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 இயர் நல்லா ஒர்க் பண்ணாலே போதும்,